ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ரீனா வந்துட்டு ஹீரோவை அவளோட டிரைவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா டென்கிட்ட. அது கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த நேரம் ரீனாவோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, என்ன சத்தம் அப்படின்னு. ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம வீட்டில் போய் இதை பற்றி பேசிக்கிறலாம் அப்படின்னு. திரும்ப இதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, அதான் கிளியராக அவளே சொல்லிட்டாளே. ஸோ எல்லாத்தையுமே இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவன் எவ்வளோ வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி உனக்கு பிடிச்ச அந்த ரிங்கை வாங்கிட்டு வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சான் தெரியும். நீ அவனை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்திருக்க கூடாது. உனக்கு வேற ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட நீ சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு. நான் அவங்ககிட்ட எல்லா விஷயங்களுமே சொல்லி புரிய வைக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீ தான் அந்த இன்விடேஷன் கார்டை எடுத்து காமிச்சிட்ட அப்படின்னு. ஓ, இது எல்லாமே என்னோட தப்பா அப்படின்ற மாதிரி இவ கேட்கும்போது அவ பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆகிடுறா. இல்லை, நான் அந்த மாதிரி சொல்ல வர கிடையாது. எனக்கு அந்த 10 பிடிச்சிருந்தது. நானும் அவனும் ஒன்றா இருக்கிறத அவன் பார்க்க ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு வேணுக்குனுமே இந்த ஹார்ஷான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன். அவனை என்னையவே வந்துட்டு வெறுக்க வச்சேன் அப்படின்ட்டு. என்னமோ இது பண்ணது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அழுகுது. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா சரி ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு ஹக் பண்ணி ஆறுதல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. எங்கிட்ட அந்த ரிட்டை தான் கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனால் அவனோட மைண்டில் பார்த்தீங்கன்னா அவன் அந்த 10 கையை பிடிச்சிருந்துருப்பாள்ல, அந்த விஷயங்கள் தான் வந்து போகுது. அப்படியே வீட்டில் காட்டுறாங்க. 10 அம்மா இருக்காங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அறக்க பறக்க ஓடி வந்துட்டுருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டும் என்னாச்சு, ஏன் இப்படி வர அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட இங்கே பாருங்க, நம்ம பையனோட ஒருத்தி சுற்றிட்டு இருந்தாலே அவளுக்கும் அந்த 10க்கும் கல்யாணம்னு போட்டிருக்காங்க அப்படின்னு. அவரும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாரு. அங்கிட்டு ரிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சு ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணிகிட்டு இருக்கான். பிரேமுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி விடுடா, ஏன்டா அந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்க, வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு ரேண்டமாக ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துக்கிறான். பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்மெல்லெல்லாம் வருது போல். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் எந்திரிச்சு பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுங்கடா, எனக்கு வாமிட் வருதுன்றான். அவங்க நிறுத்துறதுக்குள்ளே இவன் பார்த்தீங்கன்னா பஸ்லேயே வாமிட் பண்ணிடுறான். அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிடுறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு அதே இடத்துல அப்படியே மட்டையாயிடுறான். ரொம்ப கஷ்டமாக இருக்கா. ஆனால் இந்த சைட் பார்த்தீங்கன்னா அவள் வந்துட்டு அந்த 10 ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப கிராண்டாகவே பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த சைடு இவன் குடிச்சு வீணாக தான் போயிட்டுருக்கான். இவனோட ரூமில் பார்த்தீங்கன்னா அவளோட ஃபோட்டோ பெரிய சைஸில் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பான். அதை பார்க்க அவனுக்கு கடுப்பாயிட்டு இருக்கு. ஓங்கி அந்த ஃபோட்டோலேயே ஒரு பஞ்ச் பண்ணுறான். கையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளட்டெல்லாம் வந்துட்டுருக்கு. அந்த ஃபோட்டோவே நொறுங்கிடுது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த மேடமுக்கு ரொம்ப கிராண்டாகவே கல்யாணம் ஆகி முடிஞ்சிருது. மறுநாள் போல் ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஹீரோ மீட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வராங்க. ஸோ பிரேம் வந்து சொல்லிட்டு இருக்கான், இவன் இப்படி தான் இங்கேயே குடிச்சிட்டு கிடக்கான், என்ன பண்ணுறதுனே தெரில. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை எழுப்பி உட்கார வச்சு கையில் வந்து அடிபட்டிருக்குல்ல, ஸோ அதுக்கு பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுட்ருக்கா. இவன் கேட்குறான், என்னோட அம்மா தான் உன்னை இங்கே வர சொன்னாங்களா கூட்டிகிட்டு வரதுக்கு அப்படின்னு. அவங்க எல்லாருமே உன்னை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. கையில் பாரு எப்படி அடிபட்டிருக்க அப்படின்னு. கையில் அடிபட்டது கூட எனக்கு அந்தளவுக்கு வலிக்கலை, எனக்கு மனசு தான் ரொம்ப வலிக்குது. நீ அவளோட ஃப்ரெண்டு தானே, அவளோட கல்யாணத்துக்கு போயிருப்பியே, அந்த கல்யாணத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாளா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. நீ ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவள் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் அவளை பற்றி நீ யோசிக்காத, உன்னோட லைஃப்பை பாரு அப்படின்னு. இவன் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துட்ருக்கானா. கரெக்டு தான், அந்த ரீனா எடுத்த முடிவு கரெக்டு தான் அப்படின்னு பிம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் பாரு நீ எப்படி இருக்க, அப்போ அவள் வேற ஒருத்தவனை கல்யாணம் பண்ணது கரெக்டுன்னு தானே நீ ப்ரூஃப் பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரியாலிட்டியை தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்க. என்னத்தை அக்செப்ட் பண்ணிக்க, அவள் என்னை லவ் பண்ணலையா, அப்படி. ஆமாண்டா, உன்னை அவள் லவ் பண்ணியிருந்தா அப்படின்னா அவள் ஏன்டா 10 போய் கல்யாணம் பண்ண போகிறா. ஸோ ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்க. அவள் இன்னி ஒரு நாளில் வந்து அப்ராட் போயிடுவா. நீ இப்படியே உட்காந்து சோகமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தீன்னா யாருக்குமே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உன் லைஃப்பை நீனே அழிச்சுக்கிற. சொன்னால் புரிஞ்சுக்கோன்ட்டு. என்ன சொல்கிற, அவள் வந்து அப்ராட் போகிறாளா, அப்போ கடைசியாக நான் அவளை ஒரே ஒரு டைம் மட்டும் பார்த்துக்குவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகிடுவேன், அவளை கடைசியாக மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் அப்படியே ஏர்போர்ட்டில் தான் காட்டுறாங்க. இந்த மேடம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையுமே ஹக் பண்ணி பார்த்துருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அந்த 10 வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நம்ம இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு.
கிளம்பலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா அவனோட கையை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கா. தூரமாக நின்று இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ ஹீரோனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்காக தானடா நான் வர வேணான்னு சொன்னேன், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு. அப்போது இந்த ரினா வந்து சொல்லிட்டு இருக்கா, சரி நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தனியாக ஒரு விஷயம் மட்டும் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் தனியாக கூப்பிட்டு வரா. அவங்க நின்று பேசுகிறாங்களே, அதுக்கு பின்னாடி தான் ரிட்டு பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கான். நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். என்னன்னா, ரிட்டு வந்து என்னை உண்மைக்குமே லவ் பண்ணல அப்படின்னு. என்னடி பைத்தியமா என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாம், அவன் என் கூட இருக்கும்போதெல்லாம் ஒரு பொண்ணை பற்றி தான் ரிப்பீட்டடாக பேசிகிட்டே இருப்பான். இது கேட்டோன்னே ரிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறா, அந்த பொண்ணை வேறு யாருமே கிடையாது, அது நீ தான் அப்படின்னு. இவளுக்கா ஷாக் ஆயிடுது. ஏய் என்னடி சொல்லிகிட்டு இருக்க, நீ என்ன பைத்தியமா அப்படின்ட்டு. இதாண்டி உண்மை, அவனுக்கு உன் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது, அதனால தான் நான் வந்து இந்த 10ஐயே சூஸ் பண்ணேன். ஸோ அவன் வந்துட்டு இப்போ புரிஞ்சுப்பான் அவன் யார் உண்மையாக லவ் பண்ணுறான் அப்படின்னு. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்லிக்கிறேன், எனக்கு பதிலாக நீ வந்துட்டு அவனை ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்க அப்படின்ட்டு. இவளை பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்த்துட்டு தான் அங்கேருந்து போயிட்டுருக்கா. சரியான விஷப்பூச்சியாக தான் இருக்கும் போல் இது. ஹீரோயினை வந்து அவன் லவ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சாமா, அதனால இவங்க வந்து 10ஐ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா. அப்பா உலகமாக உருட்டாக தான் உருட்டிட்டு போகுது. இதுக்கப்புறம் ரிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப சோகமாக தான் நின்றுட்டுருக்கானா. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா, நீ ஓகே தானே அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ், என்ன நீங்கள் கூட்டிகிட்டு வந்து நான் நினச்ச அளவுக்கு அவளை நான் லவ் பண்ணலை அப்படின்ற விஷயங்களை நீ தெரிய வச்சிட்ட அப்படின்னு. இவளுக்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு. நீ ஓகே தானே, நான் ஓகே தான், நீ சொன்னில்ல எல்லா விஷயங்களையுமே தூக்கி போட்டுட்டு நல்லா வந்துட்டு லைஃப்பை லீட் பண்ண அப்படின்னு, அந்த விஷயங்களை தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரீனா கூட எடுத்த ஃபோட்டோஸு, அப்புறம் அவளை வரைஞ்சிருந்துருப்பான்ல அந்த ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நெருப்பில் போட்டு எரிச்சிட்ருக்கான். அப்போ ஒரு ட்ராயிங் பார்த்தீங்கன்னா கையில் மாட்டுது. நம்ம ஹீரோனோடது தான் அரைகுறையாக வரைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே ஸ்மைல் பண்ணுறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து அதை ட்ரா பண்ணிகிட்ருக்கான். இங்கிட்ட நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தான் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. இப்போ இவன் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி அந்த பஸ்ஸில் வந்து உட்காந்துட்ருக்கான். பயந்தே போயிடுறா. ஆமாம், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. அதுவா, அது ஒன்றும் இல்லை, என்னோடய மைண்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் பஸ்ஸில் வந்திருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி இவள் சொல்லிட்டு இருக்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கி அவளோட ஷோல்டர்லேயே விழுந்துட்டுருக்கா. இவளுக்குமே ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருக்குது. அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறான். இவளும் அந்த ஹெல்மெட் எல்லாத்தையுமே கழட்டி கொடுக்கும்போது, இல்லை நீனே வச்சுக்கோ, ஈவினிங் நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணுறேன் அப்படின்னு. இவனும் ஒரு மாதிரி பார்க்குறேன், என்ன சார் வர வர ஒரு மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளை உட்கார வச்சு அழகாக ட்ராயிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். வெளியே சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு வரேன், இந்த ஃபுட்டு எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு. நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இது கொஞ்சம் லோக்கலான ஃபுட்டு தான், அட அதில் என்ன இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி சாப்பிட்றான். இவனுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கு. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் பஸ்ஸில் தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்டு பஸ்ஸில் தான் இருந்துகிட்ருக்கான். எனக்கு வாமிட் வருது, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதனால் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா வெளியே அப்படியே இறங்கி போய் வாமிட் பண்ணி அப்படியே படுத்துறான். ரிட்டு பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான், இப்போ இறங்கினாலாம் வாந்தி எடுத்தான்ல, அதே மாதிரி தான் நானும் பஸ்ஸில் வந்து வாமிட்லாம் பண்ணி ஒரு அலப்பறையை கூட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி இவ கேட்கும்போது, இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு நம்மளாம் சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ ஒரு வழியாக அவளோட ட்ராயிங்கை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறான், வந்து பாரு அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறா, அது ரொம்ப அழகாகவே தான் இருக்குது. இதுக்கப்புறம் எங்கிட்ட அந்த ரினாவை தான் காட்டுறேன். பெண் வந்து கேட்டுட்ருக்கான், ஆமாம் இன்றைக்கி ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்னு. ரொம்ப போரிங்காக இருந்ததுன்றாளா ஏன்ற மாதிரி கேட்கும்போது, என்னை இங்கிலீஷ் வந்து கற்றுக்க சொல்கிறானுங்க, ஆல்ரெடி எனக்கு தான் இங்கிலீஷ் தான் தெரியும்ல அப்படின்னு. நீ வந்து நம்மளோட கண்ட்ரியில் பேசினது வந்து நார்மலான இங்கிலீஷ் தான், பட் இங்கே வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்கும், நீ அதை வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு. இல்லை எனக்கு பிடிக்கல, இன்றைக்கி நைட்டு வந்துட்டு நான் பார்ட்டிக்கு போகிறேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இல்லை, ஸோ நான் வந்துட்டு கேதர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ எதுக்காக நீ போகிற, நீ வந்து வீக்கெண்டில் போ, இப்போ உட்காந்து ஒழுங்கா படி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கோத்தரமாக மாறிட்டுருக்கா. திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் பரபரன்னு கிழிச்சிட்ருக்கா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. நீ என்னை எப்போவுமே தடுக்கவே கூடாது, ஏன்னு கேள்வி கேட்கவே கூடாது, கேட்டேன்னு வச்சுக்கோவேன் இப்போ நான் கிழிச்சிருக்கேன்ல, இதோட தான் நான் வந்து அந்த கிளப்புக்கு போவேன், உனக்கு புரியுதா அப்படின்னு. ஸோ இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, புதுசாக வேற கல்யாணம் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் சரி கொஞ்சம் அமைதியாருன்ற மாதிரி சொல்லும்போது,
என்னோட அம்மா அப்பாவே என்னை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. நீயும் அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. சரி சரி நானே உன்னை அந்த பார்ட்டிக்கு கூட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் அந்த பார்ட்டியை தான் காட்டுறாங்க. பார்ட்டியில் உட்காந்து பயங்கரமாக குடிச்சிட்டு எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா வாலண்டியராக வந்து பேசிகிட்டு இருக்காப்புல, நீங்கள் கொரியனா சைனீஸா அப்படி இப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தாய்வானா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அட ஆமாங்க நீங்களும் தாய்வானா அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் யார் கூட வந்தீங்க அப்படின்னு. நான் என் ஹஸ்பண்ட் கூட வந்தேன், அவர் இங்கே தான் இருக்காரு அப்படின்ட்டு. அப்போது நம்ம 10 பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். டே எப்படா இருக்க அப்படின்னு. ஸோ இவனோட பழைய ஃப்ரெண்டு தான் போல. இவங்க தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது இவங்க உன்னோட ஒய்ஃபா என்னடா சொல்கிற, இம்பிட்டு அழகான பொண்ணை நான் இந்த உலகத்தில் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அவளும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறேன். நான் வந்துட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப் தான் வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்படின்னு. அட இந்த பிராண்டா எனக்கு ரொம்பவே பிடிக்குமே அப்படின்ற மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு இருக்கா. நம்ம நெக்ஸ்ட்டு சண்டேவே வந்துட்டு இந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் போகணும், நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனும் சரி சரின்ற மாதிரி சொல்கிறான். எங்கிட்ட நம்ம ஹீரோயினா அப்புறம் ரெட்டு எல்லாத்தையுமே காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆகிட்டா போல். ஸோ அதனால் இவன் கைப்பட வரைஞ்சிருந்துருப்பான்ல அந்த ட்ராயிங், அப்புறம் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் நாட்கள் பார்த்தீங்கன்னா போகுது. நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் கிடைக்குது. அதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்கலாம் ஃபோன் பண்ணி என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி அஃபேரில் இருக்கான், அடிச்சுட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஷேர் பண்ணுவாங்கல்ல. ஸோ இவங்களும் வந்து ஆறுதலாக சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹோஸ்டிங் வேலை தான் பார்த்துட்ருக்கா. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கொலீக்ஸ் கூட அப்புறம் பாஸோட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு பக்கத்தில் இருக்காங்களா அவங்க வந்து பாஸ், அவளுக்கு ஆப்போசிட்டில் 2 பர்சன் உட்காந்துருக்காங்களே. இந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா பிச்சி. ஆமாம், பக்கத்தில் இருக்கிறவர் நம்ம எடிட்டர்னு சொல்லி வச்சுக்கலாம். எனக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே, பட் இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பட் நீ ரொம்ப அழகாகவே இதை ஹேண்டில் பண்ண அப்படின்னா அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா அவளை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பிச்சி வந்து சொல்லிகிட்டு இருக்கா, என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் இந்த மாதிரி இருந்திருந்தான் அவ்வளோதான், அவனோட தலையில் கள்ள தூக்கி போட்டே நான் கொண்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அடி பாவி உன் புருஷன் ரொம்ப பாவம் போலே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கெடுத்தாலும் இந்த பிச்சி பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா என் புருஷன் இந்த மாதிரி எனக்கு ப்ரப்போஸே பண்ணலையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கம்பேர் பண்ணுற ஒரு கேரக்டரு. இதுக்கப்புறம் அந்த ரினாவை தான் காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கு. அதான் அந்த ஜுவல்லரி கார் வந்திருப்பாரு, அந்த கடைக்கு போய் பயங்கரமாக ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கும் போல். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கான். நீங்கள் படிக்க வந்தியா இல்லை இந்த மாதிரி ஷாப்பிங் போக வந்தியா, இந்த மாதிரி பண்ணிட்டு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு எப்படி நீ ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு. உன்னை கல்யாணம் பண்ணது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் எதுக்கு இங்கே வந்து இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன், எங்கள் அப்பா சீக்கிரமாகவே ரிட்டையர் ஆக போகிறாரு, ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால் ஒழுங்காக உட்காந்து படி, இதுக்கப்புறம் ஷாப்பிங்காக அப்படி இப்படின்னு போய் என் காசை அழிச்சிட்ருக்காத, இப்போவே மில்லியன் கணக்கில் நீ வந்து வேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு. எனக்கே படிக்க பிடிக்காம தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், நீ என்னமோ என்னை திரும்ப படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கானா. சரி சரி நம்ம வந்து சண்டைலாம் போட வேண்டாம், நம்ம வெளியே போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளப்புக்கெலாம் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் நான் செம்ம வெறுப்பாயிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், திரும்பவும் என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. கிடையாது, வீட்டில் தான் நம்ம சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே போக போகிறது கிடையாது. நீ இதுக்கப்புறம் ஷாப்பிங்கும் போகக்கூடாது, ஒரு மண்ணுக்கும் போகக்கூடாது, உனக்கு கொடுக்குற காசுலேருந்து நான் பாதி காசு கட் பண்ணுறேன். ஓ உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாண்டி பைத்தியக்காரத்தனமா அப்படி இப்படின்னு கத்துவி, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து விறுவிறுன்னு போயிட்டு இருக்கானா. இவ பார்த்தீங்கன்னா வேகமாக அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. அப்பா இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் வந்து ஊருக்கு வரேன் அப்படின்னு. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் இவன் வந்துட்டு எனக்கு காசு கொடுக்க மாட்டானாம்ல, பாதி காசு தான் கொடுப்பானா, இதுக்கப்புறம் இவனோடலாம் என்னால் வாழ முடியாது அப்படி இப்படின்னு. என்னம்மா சொல்லிட்டு இருக்க, உனக்கு இப்போ தானம்மா கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளேயும் ஒரு சண்டையா அப்படின்னு. ஆமாம் ஆமாம் நீ வந்துட்டு எனக்கு ஒரு மில்லியன் காசு இப்போதைக்கு அமுச்சு விடு அப்படின்னு. எதுக்கடி அவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே வாழ்கிறதுனா அவ்வளோ ஈஸியா, எல்லாமே எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது தெரியுமா, அவன் தான் எனக்கு காசு தர மாட்டானே அப்படின்ட்டு. ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா 10 வந்துட்டு இருக்கான். டபக்குன்னு ஃபோனை பிடிங்கி, இவ சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை பிடுங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அந்த ஃபோனை பிடுங்குறதுலேயே 2 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சண்டை வந்துட்டுருக்கு. இங்கிட்டு இந்த ஆள் கற்றுன்னு கத்திட்டு இருக்காரு, என்ன நடக்குது அப்படின்னு. ஒரு கட்டத்தில் 10 பார்த்தீங்கன்னா பயங்கர கோவமாகி அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா விட்டு எரிஞ்சிடுறான். இப்போ இது எப்படி நொறுங்கி கிடக்கோ அதே மாதிரி தான் நீயும் அவ, நான் சொல்கிற பேச்சு மட்டும் ஒழுங்காக கேளு அப்படின்ற மாதிரி சொல்லியார். ஸோ இதுக்கப்புறம் இங்கிட்டு ரினாவோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. இவன் இந்த மாதிரிலாம் காசு கேட்டுட்ருக்கா, ஆனால்
ஆனால் முன்ன இருந்த மாதிரி நம்மளோட பிஸ்னஸ் வந்து டாப்பில் கிடையாது, இப்போ ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு, நம்ம கையில் சுத்தமாக காசு இல்லை, ஆனால் இப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காளே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவள் ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லா வருவா அப்படின்ற மாதிரி இந்த அம்மா விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்கு. அடி மூதேவி, உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன், நீ என்னத்தை நீ திருப்பி சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே அவருக்கு இருக்கு. இதையே நினச்சி இந்த ஆள் பார்த்தீங்கன்னா குடிச்சு ஹார்ட் அட்டாக் வந்து செத்தே போயிடுறாரு. இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வீட்லேயுமே பார்க்குறாங்க. அந்த இடத்துல ரிட்டுமே இருக்கான். இதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூனரல் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஃபியூனரலுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க, கூடவே ரிட்டுமே வந்திருக்கான். ஹீரோன் வந்து கேட்குறாங்க, அவள் கிளம்பிட்டாளா அப்படின்னு. ஆமாம்மா அவள் கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவள் ஓகேவா, அவள் அவ்வளோ தேம்பி அழுதாம்மா, அவள் இங்கே வந்தானா அவளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரில அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ரிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க, எப்போது குட் நியூஸ் சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த அம்மா கேட்குது. இந்த அம்மாக்கு அறிவு இருக்கான்னு தெரில, சொந்த புருஷன் செத்து போய் கிடக்காரு, நீங்கள் எப்போ நல்ல விஷயம் சொல்லுவீங்கன்னு கேட்குது. ரிட்டும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், பிம் வந்து என்னைக்கு எஸ் சொல்கிறாளோ அன்னைக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்காடே, எந்த இடத்துல வந்து என்னத்தடா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. டைம் தான் இந்த லூசு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகுமா. அப்போ யதார்த்தமாக ரிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறான். ஓ நீ வந்துட்டியா அப்படின்ட்டு பிம்மோட கையை பிடிச்சிருப்பான். ஸோ அவளுக்கு தெரிகிற மாதிரி அப்படியே பிடிச்சி காமிச்சிட்டு இருக்கான். பிம்மும் பார்த்தீங்கன்னா டே என்னடா பண்ணுற, கையை விடுடா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா போயிட்டு ஹக் பண்ணிட்டா, அம்மா என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அழுகிறா. இதுக்கப்புறம் அவளும் அவங்க புருஷனும் பார்த்தீங்கன்னா ப்ரே எல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி இவள் பார்த்துட்டு இருக்கால. அப்போ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் ஃபியூனரல் ஒர்க்கெல்லாம் ஒழுங்காக நடக்குதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு. அப்போ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பிம் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது ரிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போயிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத வைக்காத அப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா ஆமாம் நீ இப்போ ஓகே தானா, ஏன்னா நான் உள்ளே வரும்போது நீங்கள் 2 பேரும் கையை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு வேளை நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறா. எனக்கு ஒன்றுமே புரியல, இவங்க எதுக்கு வந்திருக்காங்க, எதுக்கு இதை பற்றி பேசுகிறாங்க. இதுக்கப்புறமா ரிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 10 கிட்ட தான் போய் பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா இங்கே பார், என் ஒய்ஃபை வந்து நீ மறந்துடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். இதுக்கப்புறம் ஹீரோயினும் ரிட்டும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வராங்க. ஒரு மாதிரி சோகமாக இருக்காளா, நீ எதையுமே நினைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் அதை பற்றிலாம் நினைக்கல, நீ ரினாவோட அம்மா கிட்ட நான் ஓகே சொன்னால் அப்போவே குட் நியூஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னியே ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது உண்மைதான், எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, எல்லா கஷ்டங்களிலுமே நீ என் கூட இருந்திருக்க, உனக்கு என்னை பிடிச்சிருக்கா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவன் வந்து ஷாக் ஆயிடுறான், நீ ஓகேவா சொன்ன அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஸோ இவனு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். இவளுக்கு தான் ஆல்ரெடி இவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும்ல, அதனால தான் கேட்ட உடனே சீக்கிரம் சொல்லிட்டா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் இந்த ரினாவோட ஆட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், வெறித்தனமாக இருக்கும், லூசுத்தனமாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாள். மிஸ் பண்ணாமல் இந்த ட்ராமா வந்துட்டு நீங்கள் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.